வெல்கம் டு ஆர்எஸ் ஆர்ட்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்ட்ரிப்டு ஒய் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரிப்டு ஒய் ஸ்டிச் அப்படின்னா நம்ம நார்மலாக ஒய் எப்படி போட்டோம், ஸ்லாண்டிங்காக போட்டு கீழே வந்து அதுக்கப்புறம் இங்கே எதுவும் லாக் பண்ணாமல் மேலே கொண்டு போனோம் இல்லைங்களா. ஒய் ஸ்டிச் இப்படி தான் போட்டோம். இப்போ ஒய் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரிப்டு ஒய் ஸ்டிச்னால் பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் தான் போட்டு நம்ம பண்ண போகிறோம். அது எப்படி பார்க்கலான்னு வாங்க. ஒய் ஸ்டிச் பார்க்காத ஸ்டூடெண்ட் யாராவது இருந்தீங்கன்னா ஒய் ஸ்டிச் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரிப்டு ஒய் ஸ்டிச்சை ஒர்க் பண்ணுங்கள். செகண்ட் ரோவில் குத்தி வெளியே எடுத்துகிட்டு கீழே போயிருக்கேன். கீழே போயிட்டு முடிச்சுட்டு இங்கே எதுவும் லாக் பண்ணாமல் மேலே ஃபஸ்ட்டு ரோக்கு இழுத்து அங்கே வந்துடுது. ஓகேலாம் ஒய் ஸ்டிச் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் ஒய் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் குட்டியாக ஒரு செயின் போடுறேன். ஓகேங்களா, செயின் ஸ்டிச் தான் போடுறேன். செயின் ஸ்டிச் போட்டுட்டு திருப்பியும் ஒய் தான் போட போகிறேன். ஸ்லாண்டிங்காக போட்டுட்டு கீழே வந்துட்டு கீழே எதுவும் லாக் பண்ணாமல் இதை அப்படியே மேலே பிடிச்சி இழுத்திங்கன்னா மேலே போயிடும். மேலே போனதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போடணும். இதுதான் ஸ்ட்ரிப்டு ஒய் ஸ்டிச். ஒய் ஸ்டிச்சுக்குமே ஸ்ட்ரிப்டு ஒய் ஸ்டிச்சுக்குமே என்ன டிஃப்ரென்ஸ்னு பாருங்கள். புரியுதா? ஏதாவது ஒய் ஸ்டிச்சும் நம்ம ஏன் ஸ்ட்ரிப்டு ஒய் ஸ்டிச்சும் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் தான். எக்ஸ்ட்ரா நம்ம செயின் ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா, செயின் ஆட் பண்ணி போடுறோம். செயின் ஆட் பண்ணி போகிறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல ஒரு ஒய்க்கும் இன்னொரு ஒய்க்கும் பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் கிடைக்கிது. அதான் ஃபஸ்ட்டு போட்ட ஒயில் வந்து பக்கத்தில் போட்ட மாதிரியே இருந்துச்சு இல்லைங்களா. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இந்த இடத்துல மேலே மட்டும்தான் செயின் ஆட் பண்ணுறோம். ஒரு செயின் ஒன்று ஆட் பண்ணிக்கிட்டு போகிறோம். ஓகேங்களா. நார்மல் ஒய் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு செயினை போடுறோம். இதுதான் ஸ்ட்ரிப்டு ஒய் ஸ்டிச். அந்த செயின் ஏன் அப்படி போடுறோம், ஸ்ட்ரிப்டு ஒய் ஸ்டிச் ஏன் அப்படி போடுறோம் அப்படின்னா இந்த ஒய் ஸ்டிச்சை தனியாக காட்டுறதுக்காக. அந்த லாஸ்ட் வீடியோவில் எடுத்து பாருங்கள், ஒய் வந்து பக்கத்தில் இருந்த மாதிரி இருந்திருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து இது தனியாக இருக்க மாதிரி இருக்கும். ஒய் ஸ்டிச்சும் ஸ்ட்ரிப்டு ஒய் ஸ்டிச்சுமே நம்ம வந்து அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, தெரியாமல் இருக்கக்கூடாது இல்லைங்களா. நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம் என்னென்ன ஸ்டிச் இருக்குது, எப்படி போடுறது, அந்த மெத்தடை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். இப்போது இந்த இடத்துல எப்பயும் போல் நான் லாக் தான் பண்ண போகிறேன். லாக்குமே ரொம்ப முக்கியம். லாக் வந்து கரெக்டாக விழுந்தாதான் நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுற ஒர்க் வந்து திருப்பி கயண்டுட்டு வராமல் பிடிச்சி நிற்கணும் இல்லையா. நம்ம இப்போது ப்ளவுஸ் போட்டு முடிக்கிறோம், கஷ்டப்பட்டு ப்ளவுஸ் போட்டு முடிச்சுட்டு அதில் என்ன சரியாக போடலன்னா என்ன ஆகும், ஃபுல்லாகவே எல்லாமே வந்துடும். ஓகேங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது, கரெக்டாக போடுங்க. இப்போ நான் ஒய் ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டேன். நான் சின்னதாக போட்டிருக்கேன். இன்னும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது இன்னும் நிறைய ஒர்க் பண்ணுங்கள். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இன்னும் லென்த்தாக கோடு போட்டு இன்னும் நிறைய ஒய் ஸ்டிச் ஸ்ட்ரிப்டு ஒய் ஸ்டிச் நிறைய போட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஓகேவா, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.